மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுனியா பல்கலைக்கழகத்தில் பிசிக்கல் சயின்ஸ் டெஸ்ட் இயர்ல கல்வி கற்று வந்த 23 வயது மதிக்கத்தக்க நிர்மால் என்று சொல்லப்படுகின்ற மாணவனுடைய மரணம் பெரும் சர்ச்சையை எழுப்பியிருக்கு. இந்த மாணவனுடைய மரணம் குறித்து அவருடைய உறவுகள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் பகுடிவதை தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. மாணவனுடைய உறவுகள் மட்டும் சொல்லல, பல்கலைக்கழகத்தில் சில மாணவர்களும் சொல்வதாகத்தான் ஊடகங்கள்ல செய்தி இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது. நிர்மால் அனுராதபுர மாவட்டத்தின் ஜெயசிரிபுர பிரதேசத்தை சேர்ந்தவர். வவுனியா பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் இயர் மாணவராக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறாரு. இவருக்கு ஹார்ட்ல நோய் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த பகுடிவதை எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்மால் மரணிப்பதற்கு முதற் தினம் ஒரு மைதானத்துக்கு வெளியில நிர்மால் உட்பட பல மாணவர்கள் வெளியில கொண்டு வெக்க வெயில உட்கார வச்சு வித்தியாசமான முறையில ஒரு ரெகிங் நடந்ததாக சொல்லப்படுது. இதுவரைக்கும் அப்படியான ஒரு ரெகினை இலங்கை வரலாறுல கண்டிருக்க மாட்டாங்க. அதுதான் வளர்ந்த மாணவர்கள் இல்லையா, நாகரிகத்துல உச்சத்துல இருக்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுபானமும் கஞ்சாவும் சேர்த்து பலாத்காரமாக இந்த மாணவர்களை பருக வச்சிருக்கிறாங்க. பருக வச்சதன் காரணமாக மயங்கி விழுந்த இந்த மாணவனை வைத்தியசாலையில அனுமதிச்சாங்க. போலீசார் ஆரம்ப கட்டத்துல சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் காரணமாகத்தான் மரணிச்சிருக்கலாம், அல்கோஹால் உடம்புல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் போலீசார் வெளியிட்டாங்க. இது குறித்து ஒரு மாணவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்கம் ஃபங்க்ஷன் அப்படித்தான் இருக்கும், அல்லது சோசியல் ஃபங்க்ஷன் அப்படித்தான் இருக்கும். இதுல நோயாளி யாரு, ஆரோக்கியமானவன் யார் அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் குடிச்சாகணும். குடிக்க மறுத்தா பலாத்காரமாக அதை அருந்த வைப்பாங்க. மயங்கி விழும் வரைக்கும் குடிக்கணும், அதுதான் அதனுடைய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது உறவுகள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து யாரையாவது தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுடைய நண்பர்களுக்காவது போன் பண்ணினா எல்லோருடைய போனும் பிளாக்ல இருக்குது. இது குறித்து யாரும் வாய் திறக்கிறாங்கல்ல. மரண வீடுண்டாவது பல்கலைக்கழக நிர்வாகம் அல்லது இவரை சார்ந்த யாருமே எம்மை தேடி வரல, மரண வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உறவுகள் சொல்வதையும் பார்க்க முடியுது. தற்போது குறித்த மாணவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரேத பரிசோதனையில தெரியும் இது வெறும் நோயால் ஏற்பட்டதா அல்லது பகுடிவதை என்ற கொடுமையினால போதை அதிகம் உட்கொள்ளப்பட்டதனால் இந்த மரணம் ஏற்பட்டதா என்ற ஒரு விஷயம் தெரிய வரும். இது குறித்து நிர்மலனுடைய சகோதரர் பேஸ்புக்ல ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அனைவருடைய கவனத்தையும் அந்த பதிவு ஈர்த்திருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகுடுவதை என்ற ஒரு கொடுமையால எனது உடம்பிறப்ப நான் இழந்து நிற்கிறேன். விடுமுறைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி ஆசையோட இருந்தோம். பெட்டியில தான் இந்த காவாலிகள் அவரை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டது மட்டும் இல்ல, சோசியல் என்ற பேர்ல உயிரை வாங்குகின்ற இந்த பகுடிவதைய ஜனாதிபதி முன்னின்று நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அதுல வச்சிருந்தாரு. எமது வீட்டுக்கு மாணவர்களோ நிர்வாகிகளோ யாரும் வரல, போன் பண்ணினா பிளாக்ல அவங்களோட நம்பர் இருக்குது, இதுல என்ன கொடுமை நடந்திருக்கிறது என்பதை ஊகிக்க முடியுது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. பல்கலைக்கழகங்கள்ல ரெகிங் இருக்குன்னு தெரியும், ஆனா சாகும் வரை இதை பண்ணுவாங்க, இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலை செய்வாங்கன்றத கனவுல கூட நாங்க நினைச்சு பார்த்தது இல்ல. தனியார் பல்கலைக்கழகங்கள்ல படிச்சிருந்தா உயிரோடு எனது சகோதரர் வாழ்ந்திருப்பான். அரசு பல்கலைக்கழகத்துல படிக்க போய்தான் உயிர் கூட இல்லாமல் இப்போது சடலமாக வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு மனக்குமரலையும் அந்த பதிவுல இட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி உண்டா, உங்களுக்கெல்லாம் தூக்கம் நிம்மதியா போகுதா அப்படின்ற கேள்வியும் அதுல பார்க்க முடிந்தது. உண்மையிலே பகுடிவதந்த போர்வையில மனிதனை படுகொலை செய்கின்ற ஒரு கைங்காரியத்தை இந்த மாணவர்களால் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்விக்கு விடையில்லாமலே போயிருக்குது. அரசு ஜனாதிபதி தலைமையில முழு நாடு ஒன்றாக போதைக்கு எதிரான ஒரு செயற்திட்டத்தை செஞ்சு வர இந்த சந்தர்ப்பத்துல அரசு அங்கீகாரத்தோடு மாணவர்கள் என்ற போர்வையில மக்கள் வரிப்பணத்துல படிக்க போய் பாதாள குழுக்கள் செய்கின்ற ஒரு காரியத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் விமர்சனமாக இப்போது முன்வைக்கப்படுது. அந்த பாதாள உலக குழுக்களுக்கு இவங்களுக்கு என்னதான் வித்தியாசம்? இவங்க அங்கீகாரத்தோட இதை செய்யறாங்க, அவங்களும் போதை சார்ந்த படுகொலை தான் அவங்களும் செய்யறாங்க. இவங்களும் ரெகின் என்ற போர்வையில வெக்க வெயில்ல உட்கார வச்சு நோயாளியா குடிக்கிறவனா இல்லையா என்ற எந்த ஒரு விஷயத்தின் கருத்துல கொள்ளாம தமது சுய லாபத்துக்கு சுய இன்பதற்காக அற்பமான என்பதற்காக ஒரு மாணவனுக்கு திணித்து போதையை கொடுத்து படுகொலை செய்கின்ற இடத்துலதான் இந்த மாணவர் சமூகம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நாட்டினுடைய எதிர்காலம் குறித்த மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்குது.
ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் அனுப்பியாச்சு. பட்டம் வாங்கிடுவான், கீழே நின்று போட்டோ எடுத்துக்கொள்ளலாம், ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ்ந்துடலாம், கை நிறைய சம்பாதிப்பான், ஓகோடு வாழலாம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோருக்கு கிடைச்ச சன்மானம் என்ன? இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் என்ற பரிசை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அரசு முன்னின்று நிச்சயமாக இது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படணும். பொறுத்தது பார்க்கலாம். பிரேத பரிசோதனையில இம்மரணம் எதனால் நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வெளியில் வரும். இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு வீட்டுல உட்கார்ந்து ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்றதை விட ஜெயில போட்டு அவங்களுக்கான தண்டனை கொடுக்கணும் என்பதுதான் ஒரு கல்வி சமூகம், நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டை ஆளுகின்றவர்கள் நிர்வகிக்கின்றவர்களை உருவாக்குகின்ற இடத்தில் இப்படியான பாதாள உலக குழுக்கள் செய்கின்ற கைங்காரியங்களை செய்கின்றவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிலாசையும் மக்களுடைய அபிப்பிராயமும். அந்த ஒரு விடயம் நடக்கட்டும் என்று கூறி மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பாவன பிரதேசத்துல ஒரு ஹோட்டல் பரிசோதிக்கப்பட்ட நிலையில 2 கோடி பொறுமதியான 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளோட ஒரு அதிபரும் மற்றும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு வாத பிரதிவாதங்களையும் உண்டு பண்ணிருக்குது. குறித்த அதிபர் பல நாட்களாக இந்த ஒரு கைங்காரியத்தை செய்து வருவதாக போலீசாருக்கு கிடைத்த செய்தி மட்டுமல்ல, சில தினங்களுக்கு முன்னால் ஒருவர் 50 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டார். அவருடைய வாக்குமூலத்திற்கு இணங்கதான் குறித்த அதிபர் இப்படியான ஒரு விடயத்தை செய்து வராரு தெரிஞ்சதுக்கு இணங்க போலீசார் உடனடியாக இந்த ஹோட்டலை சுற்றி வளைச்சதுல அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இந்த போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டு இவரோடு மற்றொரு இளைஞரையும் கைது செய்து இப்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஹோட்டல் யாருடையது, இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பி நிற்பதை பார்க்க முடியுது. அதுதான் NPP கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெஹலேகுட நகரசபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நிர்மலா குமார் என்பவருடைய கணவர் தான் இவர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. முழு நாடும் ஒன்றாக பாதாள குழுக்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு திட்டத்தோட பயணிக்குது. இங்க அரசு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல்வாதியுடைய கணவர், அதுக்கும் அதிபர் இப்படியான ஒரு வேலையை செஞ்சது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. இவர் ஒரு அதிபராக இருந்து, பாடசாலை நிர்வாகியாக இருந்து, மாணவர்கள் நெறிப்படுத்துபவராக இருந்து பல ஆண்டுகள் எந்த ஒரு வேலையை செஞ்சு வந்தாராக இருந்தா அந்த பாடசாலை எந்த இடத்துல இருக்கும் என்பதையும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவருடைய மகன் சில தினங்களுக்கு முன்னால் 20 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கமறியல் இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல இந்த சூழ்நிலையில தான் இப்போது அதிபரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரு. கட்சி பேதமின்றி சட்டம் அனைவருக்கு சமம் என்ற வகையில இவரை காக்கிறதற்கு NPP-யில இருந்து எந்த அழுத்தங்களும் இல்லை என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமன் லான்சா போன்றவங்க நகரசபையுடைய உறுப்பினராக அல்லது மேயராக இருந்த சந்தர்ப்பத்துல தான் அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டு சோதனையிடப்பட்டது. போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிச்சு இந்த சந்தர்ப்பத்துல மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ போன்றவங்க ஹெலிகாப்டர்ல இவரை சுகம் விசாரிச்சு ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்தி போனாங்க. அதுக்கு பிறகு அந்த விசாரணை எங்கேயுமே நகரல. ஆனா இங்க கட்சியா இருந்தா என்ன, எதுவாக இருந்தா என்ன, போதையோட சம்பந்தப்பட்டீங்களா, நிர்வாகம் அதனுடைய போலீசார் அந்த கடமையை சரியாக செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு இந்த அழுத்தங்களும் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பது ஆரோக்கியமான விடயம். என்னதான் இருந்தாலும் இந்த பெண் குறித்த விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இவங்களுடைய வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதற்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்தது பார்க்கலாம். NPP கட்சி இது சம்பந்தமாக என்னென்ன விடயங்களை நடவடிக்கையாக கட்சி ரீதியாக எடுக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம். எனவே NPP சம்பந்தப்பட்டவங்க குடும்பம் சம்பந்தப்பட்டதுனால NPP அரசுக்கு போதை இல்லாமல் இருப்பதற்கு தகுதி இல்லை என்ற வாதம் ஏற்புடையது அல்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் நாட்டுக்காக உழைப்பதுதான் அரசு. யார் குற்றம் செய்தாலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற வகையிலே இப்போது இந்த குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுவது என்பது ஆரோக்கியமான விடயம். எனவே பகுடிவதை இல்லாத பல்கலைக்கழகம் உருவாகட்டும், அந்த மாணவனுக்கான நீதி கிடைக்கட்டும் என்று கூறுவதோட ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, போதை இல்லாத கலாச்சாரமும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.